நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள். வன்ஃபிகு மிம்மா ஜஅலகும் முஸ்தக்லஃபீன ஃபீ. அல்லாஹ் உங்களுக்கு எந்த பொருளுக்கு சொந்தக்காரனாக பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானோ அந்த பொருளுக்கு நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள். கண்ணியமிக்கவர்களே, இங்கு எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். பொருள் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடியது தான். எல்லா இடத்திலும் அதுதான். அல்லாஹ்வுடைய வசனத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் எல்லா இடத்திலும் பொருள் மனிதனுக்குரியது என்று சொல்லவில்லை. எல்லா இடத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். அது உங்களுடைய திறமையாலேயோ உங்களுடைய சாதுரியத்தாலேயோ பெற்றே என்று யாரும் சொல்ல முடியாது. இவ்வாறு சொன்னவன் யார் என்று சொன்னால் காரூன். அவன் அதைத்தான் சொன்னான், இந்த பொருள் எல்லாம் என்னுடைய புத்தியின் காரணமாக என்னுடைய அறிவாற்றலின் காரணமாக சம்பாதித்தது என்று அவன் அதை பிடித்து வைத்திருந்தான். அல்லாஹ் அவனுடைய பொருளையும் அவனையும் பூமியிலே அழுந்தச் செய்தான். கியாமத் வரை அவனுடைய வீட்டையும் அவனுடைய பொருளையும் அவனையும் அல்லாஹ் பூமியிலே இழுக்கச் செய்து விட்டான். கண்ணியமிக்கவர்களே, ஆக பொருள் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது. இதை நாம் முறையாக செலவிடுவதை கொண்டுதான் அல்லாஹ் அதிலே பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். ஜகாத்தை கொண்டு பலவிதமான பிரயோஜனங்களை கொடுக்கின்றான். அதிலே முதலாவது பிரயோஜனம், நம்முடைய பொருள் சுத்தமாகின்றது. நாம் சேகரிக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கின்றதே, அதை நாம் ஜகாத்தை நிறைவேற்றாமல் வைத்திருந்தால் அவைகள் அசுத்தமாகிவிடுகின்றது. ஒட்டுமொத்த பொருள் முறையாக நீங்கள் ஜகாத்தை கொடுத்து விட்டால் மீதமுள்ள பொருள் எல்லாம் பரிசுத்தமாகி விடுகின்றது. அதை கொண்டு ஜகாத்தை கொண்டு இன்னும் பல பிரயோஜனங்கள் ஒன்றுதான், பாதுகாப்பு பெறுகின்றது பொருள். நம்முடைய பொருளுக்கு பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ் நாடினால் அந்த பொருளை எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்ய வைக்கக்கூடும், அல்லது வேறு விதத்திலே அவைகளை வேறு யாராவது அதை எடுப்பதற்கோ அல்லது வேறு விதத்திலே அவைகள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனால் இவைகளை விட்டெல்லாம் பொருள் பாதுகாப்பு பெறுகின்றது எந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கப்பட்டு விட்டதோ. அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, ஜகாத் நாம் வழங்குவதால் மீதமுள்ள பொருளை அல்லாஹ் தஆலா அவை நல்ல வழிகளிலே செய்வதற்குரிய தௌஃபீக்கை கொடுக்கின்றான். நம்முடைய பொருள் இருக்கின்றதே நல்ல வழிகளிலே செலவாக வேண்டும். அவைகள் மருத்துவமனைக்கோ அல்லது என்ன பிற கேஸ் கோர்ட் இவைகளுக்கு செலவாகிவிடக் கூடாது. வீணாக நல்ல வழியிலே செலவழிக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும். பல பேர் பிரயோஜனம் பெற வேண்டும் நம்முடைய பொருளை கொண்டு. அந்த பாக்கியத்தை எந்த பொருளுக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால், எந்த பொருள் முறையாக ஜகாத் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அந்த பொருளுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அடுத்ததாக சொல்லப்பட்டது, கபருடைய வேதனைகளை விட்டு பாதுகாப்பு பெற முடியும். எதை கொண்டு? ஜகாத்தை கொண்டு. அது மட்டுமல்ல, மறுமை நாளையிலே ஜகாத்தை கொடுக்காதவர்களுக்கு கொடுக்கப்படும் கடுமையான வேதனைகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறலாம். ஆக கண்ணியமிக்கவர்களே, உண்மையான சேமிப்பு எது தெரியுங்களா? நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்முடைய பேங்க்ல நம்முடைய வங்கியில சேமிச்சு வச்சது தான் நாம் உண்மையான சேமிப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதை நாம் மெசேஜை பேலன்ஸை செக் பண்ணி நம்முடைய மனசை தேர்த்திக்கிறோம். இவ்வளோ இருக்கு என்கிட்ட பேலன்ஸ் இல்லை. உண்மையான சேமிப்பு எது தெரியுங்களா? எந்த செல்வத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்றீர்களோ அதுதான் உண்மையான சேமிப்பு. ஏன்? இந்த சேமிப்பெல்லாம் நீங்கள் இவ்வளவுதான் சேமித்தாலும் ஒரு காலம் வரும், அந்த சேமிப்பை விட்டு நாம் செல்ல வேண்டியது இருக்கும். நிர்பந்தமாக நாம் அதை விட்டு செல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் நாம் எந்த ஒன்றை நாம் முற்படுத்தி வைத்திருக்கின்றோமோ, எந்த செல்வத்தை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நல்ல விஷயங்களுக்கு எளியவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமோ அந்த செல்வத்தை அல்லாஹ் வறுமையை நமக்கு நன்மையாக நம்முடைய சொர்க்கத்திற்குரிய வழியாக அல்லாஹ் கொடுப்பார். கண்ணியமிக்கவர்களே, உண்மையான சேமிப்பு நாம் முறையாக ஜகாத்தை கொடுப்பதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, சென்ற வாரம் கூட நாம் சொன்னோம் ஒரு சம்பவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள் அல்லவா, ஒருவர் வயல் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு மேகம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அந்த மேகத்தை பார்த்து சொல்லப்படுகின்றதாம்,
இன்ன அடியானுடைய நிலத்திற்கு சென்று நீ மழையை பொழிவாயா. இந்நாள் குறிப்பிட்டு ஒரு பெயரை குறிப்பிட்டு இன்ன அடியாருடைய நிலத்திற்கு சென்று மழை பொழிய வைப்பாயா. அவருக்கு ஆச்சரியம், என்னடா மேகத்திற்கு இப்படி கட்டளை வருகின்றது. அந்த மேகத்துடன் அவர் செல்லுகின்றார். அதே போன்று ஒரு இடத்திற்கு அந்த மேகம் செல்கின்றது, அந்த வயல் காற்றுக்கு நேராக மழை பொழிகின்றது, அந்த வயலில் மட்டும் குறிப்பிட்டு. இப்போ அவர் விசாரிக்கிறாரு, இந்த வயல் யாருடையது, இவருடைய பெயர், உரிமையாளருடைய பெயர் என்ன கேட்கும் பொழுது சொல்லப்படுது இன்ன அடியார். அவர் யோசிக்கின்றார், இந்த பெயர் வானத்திலே கூறப்பட்டது, நான் அதை கேட்டேன், சரியிற்று. அந்த உரிமையாளர் கேட்கிறாரு, நீங்க என்ன நற்செயல் செய்றீங்க, என்ன நல்ல அமல் செய்றீங்க, உங்க பேர் வானத்துல அந்த மேகத்திற்கு கட்டளையிடப்பட்டு நீ இந்த மேகமே இன்னாருடைய நிலத்திற்கு சென்று மழை பொழிய வைப்பாயாக என்று சொல்லப்பட்டது, நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய அமல்கள் தான் என்ன என்றால் கேட்க. அந்த நிலத்திற்கு உரிமையாளர் சொல்லுகின்றார், நான் செய்வதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் என்னுடைய பொருளை எப்பொழுது அவைகள் விளைச்சல் வந்தாலும் அவைகளை நான் 3ஆக பிரிப்பேன். என்ன செய்வேன், 3ஆக பிரிச்சிடுவேன். ஒரு பாகத்தை என்ன செய்வேன்னு சொன்னால் என்னுடைய வீட்டுடைய தேவைக்கு வச்சுக்குவேன், இன்னொரு பாகத்தை அந்த நிலத்தில் மறுபடியும் நான் விதையாக போடணும் இல்லையா, அதுக்காக வச்சுக்குவேன், இன்னொரு பாகத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து விடுவேன். பாருங்க கண்ணியமிக்கவர்களே, இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் பிரியப்பட்டு அந்த அடியானுடைய நிலத்திற்கு மழையை பொழிய வைக்கிறார் என்று சொன்னால், நாம் வழங்கும் பொருள் அல்லாஹ்விற்கு ஓப்பானதாகிவிட்டால், அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாகிவிட்டால், அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட வரக்கத்தை கொடுப்பான் என்று யாராலும் சொல்ல முடியாது. மிக்கவர்களே, அல்லாஹ் கொடுப்பதிலே நிறைய வரக்கத்தை வைத்திருக்கின்றான். யார் தடுக்கின்றார்களோ அதிலே அல்லாஹ் தஆலா வரக்கத்து இன்மை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆக கண்ணியமிக்கவர்களே, வறுமை நாளையிலே அல்லாஹ் கடுமையான வேதனைகளை சொல்லுகின்றான். யாருக்கு தெரியுமா? வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. சொல்லப்படுது, யார் தங்கத்தை வெள்ளியும் சேகரித்துக் கொண்டு அதற்கு முறையான ஜகாத் கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபபஷ்ஷிருஹும் பிஅஸாபின் அலீம். நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். யாருக்கு, எதுக்கு சுப செய்தி தெரியுங்களா? சுப செய்தி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். யார் தங்கத்தை வெள்ளியும் சேகரித்து கொண்டு மேலும் மேலும் அதற்கான சரியான முறையிலே ஜக்காத்தை கொடுக்க மறுக்கின்றார்களோ அவருக்கு நபியே நீங்கள் சுப செய்தி கூறுங்கள். எதுக்கு தெரியுமா? பிஅஸாபின் அலீம், கடுமையான வேதனை உண்டு என்பதை நீங்கள் அவருக்கு சுப செய்தியாக சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நாம் யோசிக்க வேண்டும். கொடுத்தது அல்லாஹ், எனவே அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் கொடுங்கள். அல்லாஹ் மறுபடியும் அந்த ஆயத்தில் சொல்லுகின்றான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்றான், அந்த நாளையிலே, கியாமத் நாளையிலே, அந்த செல்வங்களை கொண்டு, எந்த செல்வம், எதை அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் கஞ்சத்தனம் செய்து அதற்கு முறையான ஜகாத்தை கொடுக்காமல் சேகரித்து வைத்தானோ அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் நாளை மறுமை நாளையிலே சூடு போடுவான், அவைகளை சூடேற்றுவான். தங்கத்தை வெள்ளியும் சூடேற்றப்பட்டு அவனுடைய நெற்றியிலும் முகத்திலும் முதுகிலும் சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய கடுமையான வேதனைகள் சொல்லப்படுமா? இதோ உன்னுடைய பொருள் என்று சொல்லப்பட்டு சூடு போடும். என்னன்ட்டு துக்வாபிஹா ஜிபாஹும் ஜுனுஹும் வதுஹூரும் ஹாதா மா கனஸ்தும். இதோ உன்னுடைய கசானா, உன்னுடைய பொருள் இதோ என்பதாக சொல்லப்பட்டு அதே தங்கத்தை கொண்டு அவனுக்கு சூடு போடப்படுவதான கடுமையான வேதனை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லியிருக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நாம்
அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வதில் என்றைக்கும் நாம் கஞ்சத்தனம் செய்து விடக்கூடாது. நாம் எதை கொடுக்கின்றோமோ நிச்சயமாக அதுதான் நமக்குரியது என்பதை நாம் விளங்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே மீண்டும் மீண்டும் தன்னுடைய அடியார்களுக்கு நல்ல முறையில் சொல்லி காட்டுகின்றான். ஜகாத்தை அல்லாஹ் தஆலா 8 பிரிவினருக்கு கொடுக்க சொல்லுகின்றான். 8 பிரிவினர். இந்த 8 பிரிவினருக்கு நீங்கள் ஜகாத்தை வழங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த 8 பிரிவினரை தெளிவாக சொல்லிவிட்டான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் என்பதாக தொடரும் இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அந்த 8 பிரிவினர்கள். அதிலே ஒரு பிரிவினர் தான் ஃபகீர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழைகள். அல்லாஹ் இங்கு ஃபகீர்கள் என்று சொல்லுகின்றான், அடுத்து மிஸ்கின் என்றும் சொல்லுகின்றான். இதில் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஃபகீர்கள் என்று சொன்னால் அவர்கள் வெளியிலே வாய் திறந்து கேட்காத ஏழைகள், அச்சப்படுபவர்கள். என்ன செய்வாங்க, ஏன் இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு வெளியில, ஏன் நம்ம இருக்கிற கஷ்டத்தோடு அப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோமே அப்படின்னு இருக்கிறவங்க அல்லாஹ் சொல்றான், இந்த ஃபகீர்களுக்கு நீங்கள் கொடுங்க. நீங்கள் தேடி சென்ற அவர்களை நீங்கள் ஆராய்ந்து கொடுங்கள். ஃபகீர்கள் என்பதாக சொல்கின்றான் ஏழைகள். இவர்கள் வெளியே வாய் திறந்து கேட்காதவர்கள், கூச்சப்படுபவர்கள். அடுத்து சொல்லுகின்றான் இரண்டாவது பிரிவினர் மிஸ்கீன்கள். இவர்கள் பிறரிடத்தில் தேவையை கேட்பார்கள் என்றாலும் அவர்களுக்கு, ஏனென்றால் அவர்களுடைய தேவை அந்த அளவுக்கு இருக்கின்றது. இவர்கள் வெளியிலே கேட்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய தேவை இருக்கின்றது. எனவே அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். யார் கேட்கின்றார்களோ வல் மிஸ்கின், மிஸ்கின்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்பதாக. அடுத்ததாக மூன்றாவது பிரிவினர் எல்லாம் சொல்கின்றான் வல் ஆமிலீன அலைஹா. பைத்துல் மால் பொருளை வசூல் செய்வதற்காக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சில நபர்களை ஏற்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் சென்று ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்வார்கள். இவர்களைத்தான் ஆமிலீன் என்பதாக சொல்லப்படும். இவர்களுக்கு என்ன செய்யுங்கள், ஜகாத்துடைய பொருளை வழங்குங்கள். வல் முஅல்லஃபத்தி குலூப். அடுத்ததாக யார் இஸ்லாத்தின் பக்கம் தன்னுடைய மனதை லயித்தார், அதாவது புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தார், இவர் புதிதாக வந்திருக்கின்றார், அவருக்கு அவருடைய வீட்டார் சார்பாக சொத்தோ செல்வம் எதுவுமோ கொடுக்கப்பட்டிருக்கார், என்ன செய்ய வெளியே போயின்றதாக தள்ளப்பட்டிருக்கலாம். எனவே அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர், அவர் தேவையுடையவராக இருந்தால் அவருக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள். அடுத்ததாக வஃபிர் ரிகாபி. அடிமைகளுக்கு நீங்கள், அடிமைகள் என்று சொன்னால் அடிமைகளை உரிமை விடுவதற்கு அந்த காலத்தில் இருந்ததல்லவா அடிமைகள், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் அவர் இவ்வளவு தொகையை கட்ட வேண்டியது இருக்கும். அந்த தொகையை கட்டுவதற்காக, அந்த தொகைக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய ஜகாத்துடைய பொருளை கொடுத்து அவரை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அடுத்ததாக சொல்லுகின்றான் வல்காரிமின். இவர்கள் யார் என்று சொன்னால் கடன்காரர்கள். இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் இது நிறைய இருக்கிறாங்க. யார் கடனிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றார்களோ, வாழ்க்கையை கழிக்க முடியாமல் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், உங்களுடைய ஜகாத்துடைய தொகையை கொடுங்கள். வஃபி சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் முயற்சிகள் செய்கின்றார்களோ அவைகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் ஜகாத்தை வழங்குங்கள் என்பதாகவும். வப்னி சபீல், அதாவது பிரயாணத்திலே அல்லல் படக்கூடியவர்கள், அவர் வெளியூர் வாசியாக இருப்பார், அவருக்கு இந்த ஊரில் எல்லா விதமான வசதியும் இருக்கும், ஆனால் வந்த ஊரிலே அவருக்கு எந்த விதமான செல்வ வாய்ப்பும் இருக்காது, அவர் சிக்கி தவிப்பார், அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய ஜகாத்தை வழங்குங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த 8 பிரிவினர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் தஆலா பன்மடங்காக அல்லாஹ் தஆலா கூலியை வழங்குகின்றான். அதிலே நாம் நம்முடைய கடமையான ஜகாத்தை நிறைவேற்றுமையானால் அல்லாஹ் கொடுக்கும் கூலியை விட பன்மடங்காக அல்லாஹ் நமக்கு உயர்த்தி தர காத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளையான ஜகாத்தை நாம் முறையாக நிறைவேற்றுவோம். ஏழைகளுடைய கஷ்டங்களை நாம் போக்குவோம். நம்முடைய பணம், காசு, செல்வம் எல்லாம் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த உதவிகள்
பிறருடைய கல்விக்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த உதவிகள் பிறருடைய கஷ்டத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த உதவிகள் ஏழை மாணவர்களின் கல்விக்காக, இல்மிற்காக உதவ வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த உதவிகள் ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் தாராளமாக உதவிகளை செய்வோம். வல்ல அல்லாஹ் நமக்கு நிறைய வழங்கக்கூடியவனாக இருக்கின்றார். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் முறையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கினை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.